வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். என்ன சார் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல், பரிகாரங்கள் விஷயத்தில் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகம் இப்படி இருந்தால் எதுமாற கர்ம பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை எடுத்து அது மூலமாக ஒரு பொது பலனாகிய இந்த கோச்சார அமைப்பில் மிதுன ராசிக்கு எந்த தாக்கத்தை மார்ச் 2026 கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசிக்குள்ள குரு இருக்கிறார், ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ குரு ராசிக்குள்ள இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கரெக்டாக மார்ச் மாதம் இருக்கும் பொழுது செவ்வாய், சூரியன், ராகு, புதன் இந்த 4 கிரகமும் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்காங்க. குருவின் பார்வை பெறுகிறார்கள். இது நல்ல ஒரு விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தோட முதல் வாரம், ஜனவரி மாதத்தோட கடைசி வாரத்துலலாம் மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தம். ஏன்னா உங்களோட 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்தது, உங்களோட ராசியாதிபதி புதனே இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, மார்ச் மாதம் ராசியாதிபதி ஆகிய புதனே பாருங்க 9ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார், குருவின் பார்வை பெறுகிறார், செவ்வாயோட எந்த வித தாக்குதலும் எந்த வித ஒரு அமைப்பும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறார். ஸோ இதை நம்ம ஒரு நல்ல அமைப்பு. மார்ச் மாதம் நல்லாவே நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பு, நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு முடித்து வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை போய் ஒரு 3 வருஷம் ஆச்சு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்ப்புகிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகம் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. அதே சமயத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனே 10ஆம் இடத்துக்கு போகிறார், சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது ரொம்ப நல்லது. என்ன சூரியன் சனியும் பக்கத்தில் வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் புதன், உங்களோட ராசி அதிபதி ஆகிய புதன் கும்பத்தில் ரொம்ப நல்ல அமைப்பில் மாதம் முழுவதும் இருக்கிறனால எந்த வித மாத்திரமும் இல்லாமல் சுக்கிரன் மட்டும்தான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார், சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். மற்றபடி புதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை முழுசா பெறக்கூடிய அமைப்பாக இருப்பதனால நல்ல ஒரு அமைப்பு. மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்துல கொஞ்சம் பல்பெரியும் என்னங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பெறுந்துடும். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பட்ட கஷ்டங்கள் நின்று இப்போ ஓரளவுக்கு எப்படி மீண்டு வரணும், எப்படி போய் நம்ம ஜெயிக்க முடியும், எப்படி ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் நடத்திக்க முடியும், நம்ம சிக்கலில் நாம் எப்படி வெளியில் வர முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, குருவின் பார்வை பெறக்கூடிய ராசி அதிபதியாக புதன் இருப்பதனால நல்லா இருக்குது. அது ராகுவோட சேரும்போது சில பிரம்மாண்டங்கள் நடக்கும், சில எதிர்பாராத சில ஒரு முன்னேற்றங்கள், லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்திலே உச்சம் பெருந்து மாதம் முழுவதும் இருந்து மாத கடைசி 11ஆம் இடத்துக்கு போகுது. எப்பவுமே ராஜோகாதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்துல, ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது 2 ராஜோகாதிபதிகள் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து மீதி 4 கிரகங்கள் 9ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள். இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு, ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற உத்வேகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் நாம ட்ரை பண்ணாலும் எல்லாம் நடந்தால் தானே உண்டுங்க, இல்லையா? நம்ம கையில் என்ன இருக்கு? ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வேணுங்கிற பார்ட்னர்ஷிப், நமக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸ், நமக்கு வேணுங்கிற சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கிறது. கரெக்டான டைம்ல ஒன்று கிடைச்சதுங்க. எனக்கு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், அட்மிஷனா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுங்க எனக்கு. ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயால் பாதிப்புல பிப்ரவரி மாதம் முதல் வாரம் 2வது வாரம்லாம் இருந்து, ஜனவரி மாதம் கடைசி வாரம்லாம் இருந்து நம்ம பாதிக்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இப்போ நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 இருக்குதுங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்ட சிக்கல்ல இருந்து சில விஷயங்கள வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி டைமில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கு, உங்கள் லக்னம் என்ன, நீங்கள் ராசி வந்து மிதுன ராசி, நீங்கள் வந்து மிருகஷீட நட்சத்திரமாக இருக்கலாம், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம். பட் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத வைத்து அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில், என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, இதெல்லாம் வைத்து உங்கள் தசநாதனும் புக்திநாதனும் எந்த அளவுக்கு இப்போ கோச்சாரம் நம்ம பேசணும் பார்த்தீங்களா மிதுன ராசிக்கு, அதில் கோச்சாரத்தில் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறாருங்களெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது உங்கள் லைஃப்பில், 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் 1 இயர் 2 இயர் 3 இயர் பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஓப்பன் அப் ஆகுது, எந்த பிராப்தங்கள் காத்திருக்குது, எந்த பிராப்தங்கள் இல்லை, எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எந்த சாய்ஸ் எடுக்க வேண்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது, எது மாதிரி அமைப்பில் இருக்குது, இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கும் பொழுது இன்னுமே அதிகமான பலன்களாகவும், இல்லை சுமாரான தசாபுக்திகள் தான் உங்கள் லக்னத்துக்கு போய்கொண்டு இருக்கிறதா இருந்தால் நான் சொன்ன சில நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கோச்சாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து சொல்லப்படுகிற ஒரு பொதுவான பலன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எப்படி இருக்குது அதை வைத்து தசாபுக்தி வச்சு தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ், நீங்கள் எப்போ வெளிநாடு போவீங்க, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையா, கார்பரேட்டா, ப்ரைவேட்டா, தொழிலா, எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், மேரேஜ் எப்போ, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை எப்போ அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டியோடு தெரியும் பொழுது மன உளைச்சல் படாமல், அவதிப்படாமல், பண விரயங்கள் செய்யாமல், சமய விரயங்கள் செய்யாமல், தக்க நேரத்தில் தக்க விஷயத்தை அந்தந்த நேரத்தில் செய்யும் பொழுது எந்த நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கோ, நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கோ அந்த தகுதியை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காமல் இழக்காமல் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து ஜெயித்து ஜெயம் பெற்று வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்புகளையும் நழுவ விடாமல் இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம் வந்து நம்மளுடைய பிராப்தங்களை நம்மளே தெரிந்து கொண்டு நம்ம கர்ம வினைகளை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற டைரக்ஷனில் தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து எது நடக்க இருக்கிறதோ அது நமக்கு நன்மையாக நடக்கும், எது அப்படிங்கிறத விஷயத்தை தெரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.